ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனலில் வந்து கேஆர்கே அல்லிக்கன் சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்க. கிராமத்தில் எங்கெங்கே விவசாயிகள் கிட்ட உங்கள் ஜுடிப்பு ஆடு இருக்குது, எங்கே ஓரளவுக்கு ரீசனபுளாக ரேட்டு கிடைக்கும், நம்ம எந்த ஊருக்கு அனுப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு வீடியோ எல்லாம் அப்டேட் கண்டிப்பாக வரும். நம்ம தமிழ்நாடு சப்ஸ்கிரைபர் அம்பூரில் இருந்து ஆடு வேணுமென்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்து வேணுமென்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆடு வீடியோ வச்சிருச்சு. இங்கே இருக்கிற ஆடு வந்து 100 ஆடு ஒங்கோல் ஜுடிப்பு ஆடு. அவங்க பார்த்து வீடியோலனே பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு நாள் கழித்து தான் வந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஆர்டரெல்லாம் போட்டுக்கிட்டு செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா ஒரு நாள் முன்னாடி அட்வான்ஸ் போட்டாங்க. ஆடு எப்போ என்ன வேணுமென்னு சொல்லிடுச்சுன்னா ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா அங்கே யாருக்குமே விற்கக்கூடாது விவசாயங்கன்னு சொல்லிடுச்சுன்னா அட்வான்ஸ் போடணும். அட்வான்ஸ் போட்டால் தான் ஆடு நிற்க வைக்க முடியும். அதனால தான் நம்ம அந்த ஆடு வேணுமென்னு சொன்ன சப்ஸ்கிரைபருக்கு அட்வான்ஸ் போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் போட்டுக்கிச்சு. ஆடு ஒன்று கடை யாருக்குமே கொடுக்காது. அப்போ தான் நிறுத்தி வைக்க முடியும். யாரானா வந்து கேட்டாலும் கூட கொடுக்காதே இருக்கலாம். அட்வான்ஸ் போட்டால் தான். அதில் எந்த மார்ப்பும் இல்லை. எதுக்குன்னா நம்ம சேனலை பார்த்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வர்றதை கூட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிக்கிறோம் வீடியோவில் பார்த்தே நம்ம. அதனால் அந்த நம்பிக்கைனால தான் சாராங்க கண்டிப்பாக நம்ம மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த இதில்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து உடனே கரெக்டாக 3-5 நிமிஷத்துலக்கெல்லாம் ஆடு ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டாங்க சாரு. எதுக்குன்னா எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அள்ளித்தன மேலே நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த டவுட்டு வேணான்னு சொல்லி சார் இங்கே வந்து கூட போடுன்னு சொல்ல வேணாம், நான் அங்கே வந்துடுறேன் ஒரு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க அட்வான்ஸ் போட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே இருக்கிற நெல்லூர் இருக்கிற கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் நம்ம கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியில் கூட ஆடெல்லாம் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ஒன்று ஆடெல்லாம் எண்ணிட்டு தான் போடணும். எப்போனாலும் சரி நம்ம அந்த மாதிரி ஆளுங்களும் வச்சுட்டு ஒரு ஆடெல்லாம் எண்ணிட்டு தான் நம்ம போட வச்சிருச்சு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வேணுமன்னாலும் கூட நம்ம வீடியோ சேனலில் பார்த்து வீடியோ ஆடு வேணுமென்னு சொல்லிடுச்சுன்னா ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா அட்வான்ஸ் போட்டால் ஒரு நாள் 2 நாள் கூட நம்ம நிற்க வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆடெல்லாம் நமக்கு விவசாயங்களை நிஜமான விவசாயங்கள் எங்கெங்கே விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த இடத்துல போய் தேடி பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற ஆடு மட்டும்தான் நீட்டாக இருக்கிறது. நம்ம செலெக்ஷன் பண்ண ஆடு நல்லா இருக்கும். ஒங்கோல் ஜுடிப்பு, இது பியூர் ஒங்கோல் ஜுடிப்பு அண்ணா ஆடு மட்டும்தான் நம்ம அள்ளிக்கணும்னு தான் வீடியோவில் வைக்கிறது. எதுக்குன்னா இப்போ நிறைய இடத்துலலாம் காலையில் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங்கெல்லாம் விற்கிற மாதிரிலாம் விற்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடியோ எல்லாம் அதிகமாக வைக்கிறதில்ல. நிஜமான விவசாயங்க யார் யார் இருக்கிறாங்கோ எதுக்குன்னா வளர்க்கணும், வளர்த்துட்டு அதுக்கு ஊசி மெடிசன் நிறையா இருக்குது. அதனால் நிஜமான ஒங்கோல் ஜுடிப்பி பியூர் ஒங்கோல் ஜுடிப்பி விற்றா தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்ல பேர் வரும். அதனால் நம்ம தேடி எங்கெங்கே இருக்குதுன்னு எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா தூரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காரு போட்டு டீசல் போட்டு நம்மளுக்கு தூரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பியூர் ஹைப்ரிட் ஒங்கோல் ஜுடிப்பி வேணுமென்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிடைக்கணும். அப்போ தான் ₹1 லாபம் வரும். நம்மளுக்கு நல்ல பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் தேடலாம் விவசாயிகள்கிட்ட ஒங்கோல் ஜுடிப்பி மட்டும்தான் எடுத்து வீடியோவில் வைக்கிறது. நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பியூர் ஒங்கோல் ஜுடிப்பி தான் எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வீடியோ வச்சுட்டே இருக்கோம். இது வந்து நம்ம தமிழ்நாடு சப்ஸ்கிரைபர் அம்பூருக்கு 100 ஆடு எடுத்து கொடுத்தோம். இதில் வந்து அண்ணாக்கடை அங்கே போய் தான் இந்த ஆடு வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஆடு வந்து நம்ம அங்கே போய் பார்க்கல. ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோ வச்சாங்க. நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு ஆடு மட்டும் நல்லா இருக்குதோ, வெயிட் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னாங்க. அதில் எந்த இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர்கள இந்த மாதிரின்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர்கள ஓகேன்னு சொன்னாங்க. இதில் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டு. நம்ம அள்ளிக்கணுன்னாக்க 100% ஓரளவுக்கு டிசப்பாயிண்ட்டு. எதுக்குன்னா ஓரளவுக்கு வெயிட்டு கொஞ்சம் குறைச்சி இருந்துச்சு. அதனால் ஆடு மட்டும் செம்மையாக இருக்குது. அதில் எந்த மார்ப்பும் இல்லை. ஆடு மட்டும் தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் ஆடு மட்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்புறச்சு அவங்க ஊருக்கு அம்பூருக்கு கிளம்புறச்சு. இந்த மாதிரி அங்கே போயிட்டு நம்ம இறக்க வச்சிருச்சு பாருங்கள். ஆடெல்லாம் தெளிவாக இருக்குது, சூப்பராக செம்மையாக இருக்குது. ஒங்கோல் ஜுடிப்பி எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. ஒரு ஆடு அவங்க எடுத்துக்கிட்டாலுங்க எப்படியெல்லாம் எதிர்த்து பாருங்கள். அப்படி எகிரி குதிக்கிறது ஆடெல்லாம் போட்டு. அப்படியே வெளியே போயிட்டு இழுத்துட்டாலும் கூட அது வரமாட்டேங்குதுன்னு சொல்லுதோ.
அங்கே வண்டி உள்ளே போயிட்டு தான் அப்புறமா நிறைய 2 பேர் போயிட்டு தான் உள்ளே போய் வண்டியில் இருந்து எடுத்தாங்க. எல்லாம் இறக்கி வச்சிருச்சு. அவங்க ஃபார்மு தான் இது, அம்பூரில் இருக்கிற ஃபார்ம் தான் இது. நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள், ஆடெல்லாம் நல்லா பியூர் ஒங்கோல் ஜுடிப்பி வெள்ளையாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒங்கோல் ஜுடிப்பி வந்து நல்லா வெயிட் வரும். அதனால தான் நிறைய பேர் இது செலெக்ஷன் பண்ணுறது. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஓரளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்க. ஆமாம், ஓரளவுக்கு நம்ம அள்ளிக்கானா கூட கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டு. அதில் எந்த இதில் அடுத்த வாட்டி